நம்மளுக்கு என்னென்னா கொடுக்கறது அப்படின்னா நம்ம உடனே பைசா மட்டும் தான் நினச்சிப்போம். மணி, செக், சேரிட்டி அப்படின்னு தான் இருப்போம். நான் அதை மட்டும் பேசலை, உங்கள் டைமையும் கொடுக்கலாம். அவர் வந்து ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தார், பிடி அரிசி திட்டம். ஒரு பிடி அரிசி டொனேட் பண்ணணும் அப்படின்றது. அப்போ ஒரு ரோட்டரி அந்த பிரசிடென்ட் என்ன சொன்னார், இதுதான் ஈஸியான ப்ராஜெக்டாக இருக்குது, நீங்கள் ஏன் அரிசி கலெக்ட் பண்ணக்கூடாது, அதை நம்ம ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாரு. ஒரு லெட்டர் கொடுத்தாரு, இங்கே பாரு, இது ஒரு ஸ்காலர்ஷிப். ஒரு பையன் அட்மிஷன் கிடச்சிருக்கு, அவனுக்கு அவன் ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கணும்னு சொல்கிறான். நீ படிக்கிறது உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு திட்டிருப்பார். அதனால எங்கள் அப்பா கிட்ட ஒரு பையன் சொல்கிறேன், அப்பா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு வாங்கணும், அந்த புக்கு 300 ரூபா, அதுக்கு ஒரு 300 ரூபா கொடுன்னு எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி ஒரு 300 ரூபா வாங்குறேன். நான் வேலை செய்கிறது இன்ஃபோசிஸில் 23 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஓகே, அப்படி பார்க்காதீங்க, வெளியில் வேலை கிடைச்சது, பட் இருந்தாலும் அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சதுனால அங்கேயே வேலை செய்கிறேன். அங்கே ஒரு பார்க்குறாரு போல். நம்ம கஷ்டப்பட்டது இல்லைல்ல, நம்ம தரையில் உட்காந்து நான் படித்தது கிடையாது இல்லை, அதனால எனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு சின்ன விஷயத்த ரசிக்குது. அந்த குழந்தை ரோட்டில் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனை பார்த்து சிம்பத்தி இருக்குன்னா 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஐயோ பாவங்க, என்ன கொடுமை இல்லை, இதனால என்ன பிரச்சனை, 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. When you feel the pain of the other person, அதுதான் ரோட்டரி பண்ணுறாங்க. உன் வழியை நான் பார்க்குறேன்ற பாருங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், கான்ஃபரன்ஸ் சேர்மன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கிலீஷில் சொல்லணும்னா டிக்னிட்ரிஸ் ஆன் அண்ட் ஆஃப் த டயஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நான் ரொம்ப வியந்து பார்க்குற சில மனிதர்கள் உள்ளே இருக்கீங்க, அவங்கள பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். பட் எனக்கு கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா கொடுத்து வாழ வேண்டும். இது எப்படின்னா உங்கள் மைண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னா, திருப்பதிக்கே லட்டாடா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க இல்லையா. ரோட்டரி வந்து ரொட்டேரியன்ஸ்னாலே கொடுத்து சிவந்த கைகள் தான் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ என்னை அறிமுகப்படுத்தும் போது டிஆர்ஆராகவும் இருந்தாருன்னு சொன்னாங்க. அந்த அறிமுகத்தில் எனக்கு நிறைய புகைப்படம் போட்டு அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு 30 செகண்ட் அறிமுகம் நான் கொடுத்துட்றேன். எனக்கும் ரோட்டரிக்கும் இருக்கிற தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம். நான் எப்படின்னு சொல்லிடுறேன். 1990 இன்டராக்ட் கிளப்பில் சேர்றேன். என்னோடய ஸ்கூல் இன்டராக்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எத்தனை ரொட்டேரியன்ஸ்க்கு இது தெரியும்னு தெரியல, டிஆர்ஆர் மாதிரி டிஐஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் இன்டராக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு. 1992 சென்னை டிஸ்ட்ரிக்ட் 3230 டிஸ்ட்ரிக்ட் இன்டராக்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். 1994 ரோட்ராக்டில் சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். டாக்டர் சிஎஸ்ஆர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ் சூப்பர் ஸ்டார் ஆஃப் ரோட்டரின்னு சொல்லுவாங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில். அவர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கும்போது வாஸ் அ சார்ட்டர் பிரசிடென்ட். ரோட்ராக்டில் எல்லா பொசிஷன்லையும் இருந்திருக்கேன். மில்லேனியல் 2000 ஐ வாஸ் அ டிஆர்ஆர் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் 3230. ரொட்டேஷியாவோட சேர்மனாக இருந்திருக்கேன். அதெல்லாம் தாண்டி இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஒரு எம்ப்ளம் இருக்குது. இது என்ன எம்ப்ளம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க வந்து பார்த்தா, ரோட்டரி. ஐம் ஆல்சோ ஹானரரி ரொட்டேரியன் இன் மதுரை நெக்ஸ்ட் ஜென் ரோட்டரி கிளப்பில், ரைட். ஸோ ரோட்டரி அப்படின்னா அக்கு வேறு ஆணி வேறையாக எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக நான் இங்கே மேலே இங்கே வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணமே ரோட்டரியாக தான் இருக்கணும். ஸோ என்னோடய ஸ்பீச்சை நான் 2ஆக பிரிச்சிடலான்னு பார்க்குறேன். நான் டாபிக் கொடுத்து வாழ வேண்டும். நம்மளுக்கு என்னென்னா கொடுக்கறது அப்படின்னா நம்ம உடனே பைசா மட்டும் தான் நினச்சிப்போம். மணி, செக், சேரிட்டி அப்படின்னு தான் இருப்போம். நான் அதை மட்டும் பேசலை, உங்கள் டைமையும் கொடுக்கலாம் அப்படின்றது தான். அதனால் ஒரு என்னோட டாபிக் ஒரு சைடு நான் போகும்போது கேன் 2 minutes மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயே உங்கள்கிட்ட பேசலாம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு சில கதைகள். நான் பேசிக்கலி ஐம் ஸ்டோரி டெல்லர். விக்ரம் வேதா படத்தில் விஜய் சேதுபதி மாதவனை பார்த்து கேட்பார்ல, ஒரு கதை ஒன்று சொல்லிட்டா சார் அப்படின்ற மாதிரி. நான் உங்ககிட்ட சில பல கதைகள் சொல்கிறேன். இது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்த கதைகள், நிறைய விஷயம் ரோட்டரியில் நடந்த கதைகள். எனக்கு ரோட்டரி மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது. பால் ஹாரிஸ் இது ஆரம்பிக்கும் போது அவருடைய விஷன் என்னவாக இருந்திருக்கும், அவர் நினச்சிருப்பாரா இது உலகமெல்லாம் இத்தனை கிளைகள் பரவும் அப்படின்னு. எதுக்காக இன்ட்ராக்ட் ஆரம்பித்தாங்க, எதுக்காக ரோட்ராக்ட் ஆரம்பித்தாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எனக்கும் ரோட்டரிக்கும் உடன்படாத ஒரே ஒரு விஷயம் இப்போது, அது என்னோடய தனிப்பட்ட கருத்து, இந்த ரோட்ராக்டுக்கான ஏஜ் குரூப்பை அவங்க ஏற்றிருக்கவே கூடாது. என்ன ஏஜ் வேணால் ரோட்ராக்டில் இருக்கலாம் அப்படின்றது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 30 years யங்ஸ்டர்ஸ்க்கான குரூப்பாக அது இருந்தது. அங்கேருந்து கிராஜுவல் ப்ரோக்ரஷன் ரோட்டரிக்கு இருக்கலாம். இன்றைக்கி 45-50 வயசு ஆளும் ரோட்ராக்டில் இருக்கலாம் அப்படின்னா அது யூத் ஃபோரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது கூடிய சீக்கிரம் ரோட்டரி அதை மாற்றிட்டாங்கன்னா இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரோட்ராக்ட் இன்டராக்டில் எனக்கு நடந்த வாழ்க்கையில் என்ன திருப்பி போட்ட விஷயம் ஒன்று அப்படின்னா, இன்றைக்கி நிறைய குழந்தைங்களும் பார்க்குறேன் நான். ஆனட்ஸ்லாம் நிறைய பேர் உள்ளே இருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக ரோட்டரிக்கு வைக்கிறது வந்து எப்படின்னா, இன்வெஸ்ட் இன் யூத்.
நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் நிறையா சேரிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா இதை எப்படி கொடுக்கறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து நம்மளோட தலையாய கடமையாக இருக்கும். ஸோ நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்போ தான் நான் எங்கள் ஸ்கூல் இன்ட்ரா கிளப்பில் ஜாயின் பண்ணுறேன். ரொட்டேரியன் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ரோட்டரி கிளப் ஆஃப் தாம்பரமில் மெம்பர். நான் எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த பிரின்சிபலை போய் பார்க்கறதுக்குலாம் அந்த பசங்க போய் சர்க்குலர் வாங்க போவாங்க. நான் தான் எங்கள் ஸ்கூல் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர். நான் உள்ளே போகும்போது அந்த ரொட்டேரியன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எங்கள் பிரின்சிபல் கிட்ட, இன்ட்ரா கிளப்னா என்ன, யாரை பிரசிடெண்ட்டாக போடலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் டக்குன்னு உள்ளே வரேன். அவர் எங்கள் பிரின்சிபலை பார்த்து இது மாதிரி ஒரு பையனை நீங்கள் பிரசிடெண்ட்டாக போடலாம் அப்படின்னாரு. அவங்க தான் கிளப்பை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் நான் இன்ட்ரா கிளப் பிரசிடெண்ட் ஆகிறேன். ஃபஸ்ட்டு 6 மாதம் செம்ம ஜாலியாக போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் மீட்டிங் நடக்கும், ரோட்டரி மீட்டிங்கில் சும்மா போய் டீ காஃபி சமோசா சாப்பிட்டு வருவோம். பசங்களுக்கு ஒரே ஜாலி, டை போட்டுட்டு கோட்லாம் போட்டுட்டு செம்ம ஜாலி. இதுதான் இன்ட்ரா கிளப்பா, ரொம்ப ஜாலியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். 6 மாதம் கழிச்சு அவர் ரொட்டேரியன் குருமூர்த்தி என்கிட்ட வந்து சொன்னார், என்ன தம்பி 6 மாதம் ஆச்சு, ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணல நீங்கள் உங்கள் கிளப்பில் இருந்து. இப்போ நான் கேட்டால் ப்ராஜெக்டா அப்படின்னு. ஆமாம், ஏதாவது பண்ணணும்ல, கம்யூனிட்டி சர்வீஸ், கிளப் சர்வீஸ், இன்டர்நேஷ்னல் சர்வீஸ், யூத் சர்வீஸ். நான் சொன்னேன் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லையே, நான் வந்து இப்படி டீ காஃபி சமோசா பிடிச்சிட்டே வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு நினச்சிட்டோமா. அவர் சொன்னார் நீ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுப்பா அப்படின்னாரு. நான் படித்தது சங்கர வித்யாலயான ஒரு ஸ்கூலு, காஞ்சி சங்கராச்சாரியார் ரன் பண்ணுற அந்த இன்ஸ்டிடியூஷன். அவர் வந்து ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தார், பிடி அரிசி திட்டம். ஒரு பிடி அரிசி டொனேட் பண்ணணும் அப்படின்றது காஞ்சி மட்டிலேருந்து கொடுத்தது. அப்போ அவர் ரோட்டரி அந்த பிரசிடெண்ட் என்ன சொன்னார், இதுதான் ஈஸியான ப்ராஜெக்டாக இருக்குது, நீங்கள் ஏன் அரிசி கலெக்ட் பண்ணக்கூடாது, அதை நம்ம ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அரிசி அப்படின்னா உங்கள் சங்கராச்சாரியா சொல்லியிருக்கார் பாருங்கள், ஒரு பிடி அரிசி அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கிளப்பில் மொத்தம் 18 பேர், எங்கள் இன்ட்ரா கிளப்பில் மொத்தம் 18 பேர், 9ஆம் கிளாஸ் பசங்க, எல்லோரும் 9ஆம் கிளாஸ் பசங்க. என்ன சைஸில் இருப்போம்னு நினச்சி பாருங்கள். நாங்களே என்ன பண்ணோம், ஒரு முடிவு பண்ணோம், ஸ்கூலை சுற்றி இருக்கிற 10 ஸ்ட்ரீட்டுக்கு போய் வீடு வீடாக போய் நம்ம ஒரு பிடி அரிசி கேட்கலாம் அப்படின்னு. முதல் வீட்டில் போய் கேட்டால் அந்த ஆண்டி எங்களை பார்த்து சிரிச்சாங்க, பச்சரிசி வேணுமா புழுங்கல் அரிசி வேணுமான்னு கேட்டாங்க. இப்போ எனக்கு அப்போ தான் பச்சரிசின்னு ஒன்று இருக்குது, புழுங்கல் அரிசின்னு ஒன்று இருக்கிறதே தெரியுது. அப்போ அந்த ஆண்டி சொன்னாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கக்கூடாது, மிக்ஸ் ஆகக்கூடாது, தனித்தனியாக வாங்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு பிடி அரிசி கொடுப்பாங்கன்னா நாங்கள் நினச்சோம் அந்த ஆண்டி கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. நாங்கள் இந்த தொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறோம். அந்த ஆண்டி அழகாக ஒரு மூட்டை ஒரு சின்ன பேக்கில் 5 கிலோ அரிசி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கேட்டால் ஆஹா, ஒரு பிடி கேட்டால் இந்த ஆண்டி 5 கிலோ கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் வீடு வீடாக போகிறோம். அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த அண்ணாச்சி என்ன பண்ணார், 9ஆம் கிளாஸ் பசங்க நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு, நான் 2 மூட்டை அரிசி தரேன் அப்படின்னாரு. கடையிலேருந்து 2 மூட்டை அரிசி இப்படி கலெக்ட் பண்ண இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, சுற்றி பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 52 மூட்டை அரிசி வந்துருச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே ஏன்டா அந்த 10 தெருவோட தள்ளி நிற்கணும், இன்னொரு 10 தெரு தள்ளி போவோம் அப்படின்ட்டு. அப்படி கலெக்ட் பண்ண 227 மூட்டை அரிசி கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் ஸ்கூல் ஸ்டோர் ரூம், பிடி மிஸ் ரூம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, அரிசி மூட்டையாக இருக்குது. இப்போ குருமூர்த்தி வந்தார், எங்களுக்கெல்லாம் ஒரே கெத்து, வாங்க சார் வாங்க டீ காஃபி சமோசா குடிக்கிறேன்னு நினச்சிங்க, 227 மூட்டை அரிசி கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஒரே சந்தோஷம். சரி இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு லெப்ரசி ஹோம் இருக்குது, சானிடோரியம் பக்கத்தில் ஒரு லெப்ரசி ஹோம் இருக்குது, அங்கே போய் நம்ம இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு. லெப்ரசி ஹோம்னா எனக்கு என்னன்னு தெரில. நான் ஓகே சார் அப்படின்ட்டேன், நீ வீட்டில் இரு, நானே வந்து உன்னை பிக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அவரே வந்தார் காரில், நான் செம்மையாக டை அதெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹோமுக்குள்ளே போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். ஹோமுக்குள்ளே போனால் சுற்றியும் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் வாடை, மருந்து வாடை அடிக்குது. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, விரல் இல்லை, கால் இல்லை, கையிலலாம் கட்டு போட்டிருக்காங்க. ஒரு ஆலமரத்து அடியில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. என்னை வந்து கெஸ்ட்டுன்னு மேலே உட்கார வச்சுருக்காங்க. என்னால் உட்காரவே முடியல. 9ஆம் கிளாஸ் பசங்க எனக்கு விட்டா போதும், நான் வீட்டுக்கு ஓடிறேன்டா அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணார், மேடையில் கூப்பிட்டு அரிசி மூட்டையை கொடுக்க சொன்னாங்க. நான் அப்படியே கூட 2 ஃபோட்டோ எடுத்தேன். அந்த குருமூர்த்தி சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது சார், படிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க அப்படின்னு. 20 நிமிஷத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஸ்கூட்டரில் ஏறி போயிட்டேன் நான் வீட்டுக்கு. ஃபங்க்ஷன் இது நடந்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஒரு 2 மாதம் கழித்து எங்கள் அப்பாவும் நானும் ஸ்கூட்டரில் போகிறோம். தாம்பரம் ஒரு சிக்னலில் வண்டி நிற்கிது. அப்போது ஒரு தூரமாக ஒருத்தர், ஒரு லெப்ரசி பேஷண்ட், அவர் யாசகம் எடுத்துகிட்டு இருக்கார், ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, எங்கள் அப்பா ஸ்கூட்டரை பார்த்து அங்கேருந்து அவரால் நடக்க முடியல, அப்படி பஸ்ஸுக்கு நடுவுலையும் காருக்கு நடுவுலையும் உள்ள கடன்னு பூந்து எங்கள் அப்பா கிட்டே வந்துட்டார் முன்னாடி. எங்கள் அப்பா வந்து இப்படி பர்ஸ்லேருந்து பைசா எடுக்கிறதுக்கு, ஸ்கூட்டர் சிக்னல் தனக்கு பைசா எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறாரு. நான் மறக்கவே மாட்டேன் அவர் என்ன பண்ணாருன்னு. விரலே இல்லாத மனுஷன் எங்கள் அப்பாவை பார்த்து இப்படி பண்ணார், நல்லா இருப்ப நீ அப்படின்னாரு. எங்கள் அப்பாவுக்கு புரியல, எங்கள் அப்பா ஒன்றும் பைசா கொடுக்கல அவர்கிட்ட. நல்லா இருப்ப, நல்ல பிள்ளையை பெற்று வச்சிருக்க அப்படின்னாரு.
எனக்கு புரியல, ஏன்னா நான் 20 நிமிஷத்தில் அங்கேருந்து ஓடணும்னு நினச்சேன். இந்த தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்கள் ஹோமுக்கு 50 மூட்டை அரிசி கொடுத்துட்டு போனாங்க. இந்த தம்பிங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. நான் ஒரு 9ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு என்ன புரிஞ்சுதுன்னா தெரில, நான் அப்படியே உட்காந்துருந்தேன். எங்கள் அப்பா அப்படி திரும்பி பார்த்தாரு, வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா அப்படின்னாரு. இது நடந்தது 9ஆம் கிளாஸில். வாழ்க்கையில் நான் முதல் முறை கொடுத்து திருப்பி கிடைச்ச ரெக்கக்னிஷன் அதுதான். அப்போ அது பெருசாக உரைக்கலை. ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் போயிட்டோம். இப்போ காலேஜுக்கு போகும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூலுக்கு போயாச்சு. ஒரே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணோம். அதே ரொட்டேரியன் குருமூர்த்தி திருப்பி வந்தார். நீ ஏன் ரோட்ராக் கிளப் சேரக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரோட்ராக் கிளப்னா என்ன சார்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூலில் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் கிளப் ஆரம்பிச்சிரு. ஸ்கூல் பசங்களுக்கு இன்ட்ராக்ட், காலேஜ் பசங்களுக்கு ரோட்ராக்ட், அவ்வளோதான் அவர் சொன்னார். ரொம்ப சிறப்பு. இப்போது டீ காஃபி சமோசா கிடைக்கும். மீதி போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல மீட் பண்ணுறதுக்கு ரோட்டரியே வென்யூ கொடுத்துருவாங்க. ரோட்ராக்டில் சேர்றோம். திருப்பி நான் தான் சார்ட்டர் பிரசிடென்ட். 3-4 மாதம் ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இந்த முறை ரொட்டேரியன் குருமூர்த்தி வந்தார், ஒரு லெட்டர் கொடுத்தாரு. இங்கே பாரு, இது ஒரு ஸ்காலர்ஷிப். ஒரு பையன் அட்மிஷன் கிடச்சிருக்கு அவனுக்கு, அவன் ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கணும்னு சொல்கிறான். இது எங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும். ரோட்ராக் நீ ஏன் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக எடுத்து 2800 ரூபா ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர், கேஷியோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர், இது ஏன் நீங்கள் வாங்க அட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. சொன்னேன், சரி ஓகே சார் அப்படின்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கலாம்னு முடிவு பண்ணுறோம். அதை லெட்டர் எடுத்து பார்க்குறோம். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த பையனுக்கெலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு, அவன் எந்த காலேஜில் படிச்சிருக்கான் பாரு அப்படின்னா. சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரி. இந்த கல்லூரி வந்து கிளாஸ் நடக்கிறத விட அடிதடி குத்து வெட்டு பஸ்ஸு மேலே நிற்பாங்க, அது மாதிரி ஒரு கல்லூரின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தாலே பயமாக இருக்கும். நான் எந்த கல்லூரியில் நான் பேர்லாம் சொல்லிங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? அப்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த கல்லூரியில் படிக்கிற பசங்களாம் எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னு அவனே முடிவு பண்ணிட்டான். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், டக்குன்னு பார்த்துட்டு, இந்த சென்னையில் மச்சான் அதிகமாக கூப்பிடுவோம், மச்சான் அவன் வாங்கின மார்க்கை பாடுறா அப்படின்னா. நான் வாங்கி மார்க் ஷீட் பாக்கி திரும்பி பார்க்குறேன். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கான் அந்த பையன். அந்த காலேஜில் கிளாஸ் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 5 பேப்பர், 3 வருஷம் 15 பேப்பரும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். ஆல் 15 பேப்பர்ஸ் 100க்கு 100. நான் சொன்னேன், எப்படா படிச்சிருப்பான் இவன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், கண்டிப்பாக எனக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணி ஆகணும். இவன் 15 பேப்பர்லேயும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். நான் என் 12th எக்ஸாமில் 200க்கு 71 வாங்கியிருக்கேன் மேக்ஸில். வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவர்களில் நானும் ஒருத்தன். ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருக்கேன் நான். இப்போ நினச்சி பாருங்கள், நான் எங்கள் அப்பா கிட்டே போய், அப்பா இது மாதிரி ஒரு பையன் 100க்கு 100 வாங்கியிருக்கான், அவனுக்கு நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வேணா, எங்கள் அப்பா கட்டையால் அடிப்பார். நீ படிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு திட்டிருப்பார். அதனால் எங்கள் அப்பா கிட்ட ஒரு பையன் சொல்கிறேன், அப்பா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு வாங்கணும், அந்த புக்கு 300 ரூபா, அதுக்கு ஒரு 300 ரூபா கொடுன்னு எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி ஒரு 300 ரூபா வாங்குறேன். என்னோட கான்ட்ரிபியூஷனாக அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டருக்கு 300 ரூபா போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். 2800 ரூபா கேஷியோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்குகிறோம். அதே ப்ரைடோட ரொட்டேரியன் குருமூர்த்தி கிட்ட போய், சார் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னும். அவர் போய் கொடுத்துட்டார் அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர், அந்த பையனுக்கு கொடுத்துட்டார். இந்த பையன் பேர் என்னன்னு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொட்டேரியன் கேட்டார், அந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணிட்டோம், கொடுத்தாச்சு. இது நடந்தது 1994. 1998 எனக்கு ஒரு லெட்டர் வருது, வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை நான் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெட்டர் எனக்கு மனப்பாடமாக தெரியும் இப்பயும். The letter goes like this: Dear Rotractor Past President Sujit Kumar, PP. அது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல அந்த பையன். ஓகே, thank you for your benevolence. Your timely help of getting me a scientific calculator helped me graduate from Madras Institute of Technology, BTech. படிச்சு முடிச்சாச்சு. I'm currently placed in Bharat Heavy Electronics in Trichy with a salary of 26,000 rupees. Please find attached a check for rupees 13,000 rupees, which is 50% of my salary, towards Rotrack Club of Tambaram. The remaining 13,000 rupees I have donated to an orphanage in memory of my mother who is no more. I'll be forever indebted to you and your club. Please feel free to contact me for any help going forth. செந்தில் வேலன் அப்படின்னு போட்டு பேர் போட்டு அன்றைக்கி தான் கீழே பார்க்குறேன், ஓஹோ இந்த செந்தில் வேலனுக்கு தான் நம்ம அந்த சயின்டிஃபிக் கேரக்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். 1994 யாருன்னே தெரியாமல் ஒரு ப்ரைடுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுன்றதுக்காக வாங்கி கொடுத்த ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எங்களுக்கு 13,000 ரூபா திருப்பி வந்திருக்கு. இன்றைக்கி செந்தில் வேலன் இஸ் அ ப்ராஜெக்ட் டைரக்டர் இன் யுனெஸ்கோ பேஸ்ட் இன் ஜெனீவா. நான் பண்ணுற பல சேரிட்டி ஒர்க்குக்கு ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா அந்த செந்தில் வேலன், ரைட்? கீழே உட்காந்து இந்த கொஞ்ச நேரத்தில் இதுக்கு முன்னாடி பேசின சீஃப் கெஸ்ட் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னார்.
உங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் அந்த டைமில் இருந்தால் நாங்கள் படிச்சிருப்போம் தம்பி. நான் சொன்னேன் சார் நீங்கள் படிக்கலனாலும் நீங்கள் வாட் யூ ஹவ் அச்சீவ்ட் இஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறாரு. திருச்சியில் என் ஃப்ரெண்டை சொல்கிறேன், குரூப் 1 எக்ஸாம் யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும், அதான் என்னோட குறிக்கோள்ன்றாரு. ரைட், கப்பலோட்டிய தமிழன் மட்டும் கிடையாது, அவர் அடுத்து என்ன செய்ய போகிறான்றதையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னு சொல்கிறேங்க இல்லைங்க, நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை வேறு யாருக்காவது உருவாக்கி தர முடியும்னு நினைக்கிறோம் பாருங்கள். அதனால தான் இப்போ இன்றைக்கி நான் செய்கிற வாய்ப்பு, இன்றைக்கி நான் செய்கிற வேலை, இதுக்கு விதை எங்கே போட்டது அப்படின்னு பார்த்தா ரோட்டரியில் தான். ரோட்டரி taught us what giving is all about. அந்த பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துவோம் நம்ம. இதுக்காக வேலை செய்யாத ஒரு ரோட்டரி, இன்றைக்கி இந்தியா இஸ் போலியோ ஃப்ரீனா அது கவர்மெண்ட் பெருமை எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, ரோட்டரி எல்லாரும் நம்ம மாத்தட்டி சொல்லிக்கலாம், எங்களால் மட்டும் தாண்டா நீங்கள் பல்ஸ் போலியோ இல்லைன்னு. நான் டாக்டர் சிஎஸ்ஆர் கூட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுவேன். என்னோட பெரிய ரோல் மாடல் அவர் தான். நான் சொன்னேன், சார் ஒரு 4 சொட்டு வாயில் விட சொல்கிறீங்க, இதில் என்ன சார் ஆக போகுது அப்படின்னு. அவர் சொல்லுவார், நீ 4 சொட்டு சும்மா வாயில் விட்டுட்டு வரல, you are blessing a generation that you will never be crippled again, that you will walk in 2 legs. அது எவ்வளோ பெரிய blessing தெரியுமாடா அப்படின்னுவார். நம்மளுக்கு எல்லாருக்குமே சேரிட்டி எப்படின்னா இல்லை, ஓகே ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குறோம், ஒரு பெரிய விஷயத்துக்கு கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு பொருளாக கொடுக்கும்போது அதில் பெரிய சந்தோஷமாக இருக்காது. எனக்கெல்லாம் எப்படின்னா, ஐ நெவர் பிலீவ்ட் இன் செக் சேரிட்டி till such time life gives you a lesson. நீ செய்கிற எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அது யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணும். நான் வேலை செய்கிறது இன்ஃபோசிஸில் 23 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஓகே, அப்படி பார்க்காதீங்க, வெளியில் வேலை கிடச்சிது, பட் இருந்தாலும் அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சதுனால அங்கேயே வேலை செய்கிறேன். அங்கே ஒரு பார்க்குறாரு போல், பாவம் இந்த டிக்கெட்டுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல போல். அப்படி இல்லை, இன்ஃபோசிஸ் மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ இதை தாண்டி போகும்போது அந்த ஊருக்கு முன்னாடியே வந்து ஒரு ஊரப்பாக்கம்னு ஒரு இடம், இதெல்லாம் சிட்டி லிமிட்ஸ் தான். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூலுக்கு வந்து பெஞ்சு, சேரு, ஃபேனு வாங்கி கொடுக்கணுன்னாங்க. ஐ நெவர் பிலீவ்ட் இன் திஸ். ஏன்னா பெஞ்சு சேர்னால என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். போயிட்டு பெஞ்சு சேர்லாம் ஒரு 2 கிளாஸ் ரூமுக்கு பெஞ்ச் சேர் கொடுத்துருக்கோம், 2 சீலிங் ஃபேன் போட்டிருக்கோம், அவ்வளோதான் அந்த வேலை. அந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பே ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் அ வெரி ஈஸி ப்ராஜெக்ட் டு எக்ஸிக்யூட். முடிச்சுட்டு வெளியில் டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த டேபிளே உட்காந்துருக்கு, மேலேயே உட்காந்துருக்கா. நான் பார்க்குறேன், ஏன் வரமாட்டா வெளியில் அப்படின்ட்டு. நான் என் கையில் ஒரு டீ இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அந்த பொண்ணு, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. அவளை அப்படியே பார்த்து நான் கேட்குறேன், நீ ஏன் வெளில வரல அப்படின்னேன். ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்ச்சு சிரிச்சுட்டே. உனக்கு சமோசா வாங்கி தரவா, எடுத்துகிட்டு வரவா? இல்லை வேணாம் அப்படின்ச்சு. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது குடிக்கிறியா அப்படின்னேன். இல்லை வேணாம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ச்சு. அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் என்ன தோணுச்சு, ஒருவேளை கை காலில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்ட்டு அவளுக்கு தெரியாமல் நான் தூரமாக போய் நின்று கை காலெலாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்குறேன். எல்லாம் நார்மலாக இருக்குது, எந்திரிச்சே வரமாட்டேங்கிறா. அப்போ நான் போய் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு தோளில் கை போட்டு, நீ சொல்லு அங்கிள் கூப்பிட்றேன்ல, ஏன் வெளில வரமாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்களே, நீ ஏன் வெளில வரமாட்டேற அப்படி. அப்படியே என்னை திரும்பி பார்த்து கண்ணில் ஒரு ஸ்பார்க்கிள் இருக்கா வயசில், சொல்கிறா, இதான் அங்கிள் ஃபஸ்ட்டு டைம் நான் பெஞ்சில் உட்காடுறேன், ஃபேனு கீழே இதான் ஃபஸ்ட் டைம் உட்காடுறேன், இவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் அந்த குழந்தை கீழேயே உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டது இல்லைல்ல, நம்ம தரையில் உட்காந்து நான் படித்தது கிடையாது இல்லை, அதனால் எனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு சின்ன விஷயத்த ரசிக்குது அந்த குழந்தை. ஃபேனு கீழே எவ்வளோ ஜாலியாக இருக்குது, சில்லுன்னு காற்று வருது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னாங்க. Now that's when I realized, no matter how small or big your act of charity is, it makes a difference to somebody else's life. It makes a difference. It's not the thousands of dollars. It's very very important. அதனால தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் நம்மளை எது கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா வேணுங்க, பணம் காசு கிடையாது. இட்ஸ் நாட் இவன் யுவர் டைம். உங்களுக்குள்ள எம்பத்தின்னு ஒரு வேர்டு, அந்த எம்பத்தின்ற ஒரு கோஷன்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ரோட்டில் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனை பார்த்து சிம்பத்தி இருக்குன்னா 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஐயோ பாவங்க, என்ன கொடுமை இல்லை, இதனால என்ன பிரச்சனை, 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. when you feel the pain of the other person, அதுதான் ரோட்டரி பண்ணுறாங்க. உன் வழியை நான் பார்க்குறேன்ற பாருங்க. ஏங்க நம்ம ஊரில் மனித கழிவுகளை மனுஷனே அள்ளிக்கிட்டு இருக்கிறான், இதை விட கொடுமை வேறு என்ன வேணும் நம்மளுக்கு சொல்லுங்கள். ஸ்பேஸுக்கெலாம் அனுப்பிச்சிட்டோம் நம்ம, மங்கல்யான், சந்திரயான், இதெல்லாம் சூப்பர் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம ரோட்டில் பார்க்கும்போது அந்த சாக்கடைக்குள்ளேருந்து ஒரு உருவம் வெளியில் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர், சில பேர் மூக்கை மூடிட்டு போயிடுவோம். இன்னும் ஒரு கும்பல் இருக்குது, அதை பார்த்து அவன் பூர்வ ஜென்மத்தை கர்மான்னு சொல்லிட்டு போவான். அவனை தான் கூப்பிட்டு தலையில் நொட்டணும். இதுக்கு கர்மாக்கும் ஒரு கர்மமும் கிடையாது. அவன் அந்த வேலையை செய்யலைன்னா உன் பொழப்பு நாரிடும். கர்மான்ட்டு போயிடுவான். இன்னொருத்தன் பாவன்ட்டு போயிடுவான். எவன் ஒருத்தன் இவன் வேலை
உள்ளே இறங்கி வேலை செய்கிறானே இவனோட கஷ்டம் போக்கணும்னு நினைக்கிறான், அவன் தான் எம்பதி உள்ள ஆள். He is a guy, and Rotarians, most of you Rotarians fall in that category. Your empathy quotient is the highest. நாலாவது கதை, இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ். எங்கள் ஃபவுண்டேஷனில் சாண்டா கிட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு பார்த்தீங்களா. நாங்கள் என்ன நினச்சோன்னா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவே ஒரு குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்க சின்ன வயசுலேயே கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா, when they become responsible citizens, they will go on to share bigger things in life. இதுதான் எங்களுடைய அந்த ப்ராஜெக்டோட நோக்கம். அப்போ என் ஃப்ரெண்டும் நானும் என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில், 36 குழந்தைங்க இருக்காங்க. they all go to one school. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய், அந்த ஆர்ஃபனேஜில் நம்ம அந்த பசங்களை ஒரு சிட்டு கொடுத்து ஒரு லெட்டர் எழுத சொல்லலாம். கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஒரு லெட்டர் எழுது, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு நீ லெட்டர் எழுது, அந்த கிஃப்ட்டை நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்றோம். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு வேண்டாத வேலை மாப்பிள்ள, ஏதாவது பெருசாக எழுதிருச்சுங்க குழந்தை அப்படின்னா எப்படி வாங்கி கொடுப்பேன்? 36 குழந்தைங்கள எனக்கு சைக்கிள் வேணும், அது வேணும், இது வேணும் எழுதிட்டா நீ பட்ஜெட் தாண்டிடுமே. நான் சொன்னேன், என்ன தான் எழுதுறாங்கன்னு பார்ப்போண்டா அப்படின்ட்டு எழுதிட்டோம். 36 சிட்டு வந்துச்சு. ஒரு ஃபிஷ் பவுலில் போட்டுட்டோம். எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கெஃபே காஃபி டே இருந்தது. அங்கே போய் உட்காந்துச்சு. கெஃபே காஃபி டேயில் உட்காந்து எல்லாருக்கும் ஒரு 4 பேர் உட்காந்துருந்தோம். காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு சரி ஒரு சிட்டாக எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு. யார் வந்து இந்த ப்ராஜெக்டை ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக பார்த்தோன்னா அவன் தான் முதல் சிட்டு எடுத்துக்கிறான். அந்த சிட்டை எடுத்து சத்தமாக படிக்கணும், அதான் ரூல். நீ என்ன எழுதிருக்குன்னு படிடா அப்படின்னு. அவன் அப்படியே படிக்க ஆரம்பித்தான். 2 லைன் ஆரம்பிச்சுட்டு கண்ணுலேருந்து பொல தண்ணி அவனுக்கு. அவனால் படிக்கவே முடியல. அடுத்து அவன் என்னை பார்த்து சொல்கிறான், ஐம் ஸோ சாரிடா, என்னடா நம்ம இப்படி தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. அந்த குழந்தை எழுதிய இந்த லெட்டர் இதுதான். டியர் கிறிஸ்மஸ் தாத்தா, என் பெயர் மீரா, நான் 2nd ஸ்டாண்டர்ட் டி செக்ஷனில் படிக்கிறேன். எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக ஒரே ஒரு ரப்பர் செருப்பு சைஸ் 3 வேணும். ஸ்கூலுக்கு போகும்போது கால் ரொம்ப சுடுது, காலில் கொப்பளமாக வருது. இந்த செருப்பு கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அப்படியே முடிஞ்சிச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு வாயில் சாரி வாங்கி கொடுங்க. எங்கள் அம்மா கிட்ட ஒரே ஒரு புடவை தான் இருக்குது. இதுதான் லெட்டரு, சரியா? இந்த லெட்டரை பார்த்துனா அவனால் தாங்கவே முடியல. அடுத்து பார்க்குறோம், அடுத்து ஒரு குழந்தை. எந்த குழந்தையுமே எனக்கு வந்து என் ஸ்கூல் பேக் ஓட்டையாக இருக்குது இப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ தான் நினச்சோம், நம்ம என்ன பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்டை கண்டிப்பாக பண்ணணுன்ட்டு. அந்த முறை 36 அந்த கிஃப்ட் வாங்கும்போது என் பையன் கேட்டான். என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் கேட்டான், அப்பா இதையே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாதுன்னு கேட்டான். அதனால தான் சொல்கிறேன், குழந்தைகளும் தெய்வம் ஒன்றுன்றாங்க. நம்ம குழந்தைங்க கொடுக்குற ஐடியாஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஐடியா எவ்வளோ பெரிய ஐடியா ஆனதுக்குன்னு இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இப்போ என் பையன் கேட்குறான், அப்பா இதில் ஒரு சிட்டு நான் எடுத்து என் பாக்கெட் மணியில் நான் வாங்கக்கூடாதா அப்படின்னா. ஐ செட் சூப்பர் ஐடியா இல்லை அப்படின்ட்டு வி வென்ட் டு ஸ்கூல். அவன் சொன்னால், எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட கேளுங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வி வில் ஃபுல்ஃபில் திஸ் அப்படின்றான். அந்த ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த ஸ்கூலில் வந்து இது மாதிரி சிட்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னால் கண்டிப்பாக பண்ண வைக்கிறோன்னு. அப்படி தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நடந்தது. இப்போ நீங்கள் குரூப் ஸ்டடி எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணுறீங்களா ரோட்டரியில். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, 2 ஸ்கூலில் மேரி பண்ணுவோம். ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் விச் இஸ் அன் அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எழுதுகிற சிட்டை இவங்ககிட்ட கொடுத்துருவோம். இந்த பசங்க கிஃப்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. அண்ட் இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமாக கொண்டு வரும். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, நீ வெறும் கிஃப்ட் மட்டும் வாங்கக்கூடாது, நீ ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் திருப்பி. அப்போது ஜுவல்லரி மேக்கிங் இவங்க ஏதாவது பண்ணிங்க, தட்ஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராஜெக்ட்மே ஆகும். இந்த ப்ராஜெக்ட் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் கிஃப்ட்டை கொடுத்த குழந்தைங்க அடுத்த நாள் வந்துட்டு, அங்கிள் என்கிட்ட இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது, திருப்பி போகணும் அந்த ஸ்கூலுக்குன்றாங்க. இப்படி ஒரு ஸ்கூலில் கிஃப்ட் கொடுக்கும்போது தான் ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய் கேட்டான், மேம் இந்த ரூம் ஏன் க்ளோஸ்டாகவே இருக்குது அப்படின்னா. அந்த பிரின்சிபல் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபல் சொல்கிறாங்க, எனக்கு இங்கே ஒரு லைப்ரரி வைக்கணும்னு ஆசை, ஆனால் ஃபண்ட்ஸ் கிடையாது தம்பி, அதனால் இது மூடியே இருக்குன்னு. இந்த குழந்தைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. 5ஆம் கிளாஸ் பையன், என் பையனோட ஃப்ரெண்டு என்கிட்ட ஓடி வரான், அங்கிள் நம்ம ஏன் அங்கிள் லைப்ரரி செட் பண்ணி தரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். என்னடா புதுசாக கேட்குறான் அப்படின்ட்டு வி செக். ஒரு லைப்ரரி செட் பண்ணுறதுக்கு அப்போது ஒரு ப்ரைமரி ஸ்கூலுக்கு லைப்ரரி செட் பண்ணுறதுக்கு 6 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க. அப்போது இந்த பசங்களை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், 5ஆம் கிளாஸ் பசங்களாம் வச்சுட்டு, நீங்கள் எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னா. லுக் அட் த கிட்ஸ் கிரியேட்டிவிட்டி. தி வென்ட் டு த ஸ்கூல் பிரின்சிபல். அவங்க ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. சயின்ஸ் எக்ஸிபிஷனில் எல்லா கிளாஸும் சயின்ஸ் எக்ஸிபிட்ஸ் தான் போடணும். இந்த பசங்கள்லாம் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு 45 ஸ்கூல் வர போகிறாங்க சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு. நம்ம கேன்டீனில் 2-3 ஐட்டம் தான் இருக்குது. இஃப் யூ பெர்மிட் மேடம், நாங்கள் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேன்டீனை 2 நாளைக்கு எடுத்து ரன் பண்ணுறோம். நாங்கள் ரன் பண்ணுறோம் அந்த கேன்டீன். எங்கள் அப்பா அம்மா வச்சு பாட்லக் வச்சு நாங்கள் ரன் பண்ணுறோம். அதில் வர ப்ரொசீட்ஸை வி வில் கிவ் இட் ஃபார் த ப்ராஜெக்ட்.
நம்ம தான் ரோட்டரி ட்ரீட் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் வாய் விடுறாங்க, நீங்கள் எவ்வளோ ரேஸ் பண்ணுறீங்களோ ஐ வில் மேட்ச் அப்படின்னு. நான் நினச்சேன் ஒரு 10,000 ரூபா 20,000 பண்ணுவாங்கன்னு. 2 நாளும் 5ஆம் கிளாஸ் பசங்க இந்த கேன்டீனை ரன் பண்ணுறாங்க. தே ரேஸ்ட் 2.75 lakhs 2 நாளில். இப்போ வாய் விட்டாச்சுல நம்ம, ஐ ஹாவ் டு கோ அண்ட் ரேஸ், மீதி மேட்சிங் ரன் பண்ணி. இப்படி தான் பெருங்குடி அப்படின்ற ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்கூல் லைப்ரரி, மாற்றமுடைய ஃபஸ்ட்டு ஸ்கூல் லைப்ரரி வாஸ் செட் அப் by 5th standard students of Shishya OMR school. 5th standard பசங்க செட் பண்ண லைப்ரரி தான் அது. கொடுத்து வாழ வேண்டும் சொல்கிறோம் பாருங்க, அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் இதுதான். இன்னைக்கு வரைக்கும் 13 லைப்ரரி we have set up across government schools only by this model. We encourage students to contribute and then we match whatever they raise. இது எல்லாருக்குமே விதை எங்கேருந்து போட்டதுன்னா ரோட்டரியிலேருந்து போட்டது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ஸோ லாஸ்ட் 2 parts I run a foundation. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நியாயமான ஒரு கேள்வி இருக்கும், இன்ட்ராக்டில் இருந்த ரோட்ராக்டில் போனேன், ஏன் ரோட்டரியில் ஜாயின் பண்ணல இருக்கா? இந்த கேள்வி எனக்கு இருந்துச்சு. டாக்டர் சிஎஸ்ஆர் இறந்து போகிறது வரைக்கும் எனக்கு கேட்ட ஒரே கேள்வி, ஏன்டா ரோட்டரியில் வரமாட்டுற? அண்ட் ஐ ஒன்லி டோல்ட் ஹிம், சார் நீங்கள் ரோட்டரியில் செய்கிற அதே வேலையை தான் இப்போ நான் வெளியில் செஞ்சுட்ருக்கேன். ஓகே, ஐ ஸ்டார்டட் அ ஃபவுண்டேஷன். நல்ல இன்ட்ராக்டராக இருந்தேன், நல்ல ரோட்ராக்டராக இருந்தேன், அதேமாரி நல்ல ரொட்டேரியனாக இருக்கணும்னா ஐ ஹாவ் டு கிவ் டைம், ரைட்? அந்த டைம் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் ரன் பண்ணதும் ஒரு ஆக்சிடென்ட் தான். இன்றைக்கி மாற்றம் ஃபவுண்டேஷன் ஏன் யூனிக் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் மாடல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் மாத சம்பளம் வாங்குகிற ஒரு ஆள், ஐ ஒர்க் ஃபார் இன்ஃபோசிஸ். இப்போ நான் என்கிட்ட என்னோடய ஃபவுண்டேஷனில் 3365 பசங்க படிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டணும்னா வாய்ப்பே கிடையாது. அதாவது கடவுள் சில பேரை தேர்ந்தெடுப்பாங்க, நம்மளுக்கெல்லாம் சில பேருக்கு கடவுள் பக்தி இருக்கும். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் காட் சூசஸ் யூ ஃபார் அ ரீசன். நான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாணவர். 12th ஸ்டாண்டர்டில் 71 மார்க் வாங்கி ஐ வாஸ் நாட் எலிஜிபிள் டு ஸ்டடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஐ மீன் இன்ஜினியரிங் எழுதுறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கே நான் தகுதி இல்லாத ஒரு மாணவர். ஆனால் படிப்பில் எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. லாயலாவில் படித்த அந்த 5 வருஷமாக ஐ டிட் எக்ஸீடிங்லி வெல். அப்போ நம்மளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் நான் என்ன இதில் நான் தயார்படுத்திக்கிட்டேன்னா கெரியர் கவுன்சிலிங்கில் தான் நான் தயார்படுத்திக்கிட்டேன். எவ்ரி இயர் April 1st to 10th லீவ் எடுத்துருவேன். தமிழ்நாட்டில் இருக்க நூக் அண்ட் கார்னர் எங்கெல்லாம் கெரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடக்கும், ஐ கோ அண்ட் ஆஃபர் மை டாக்ஸ். என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எங்கே உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் எங்கே கிடைக்கும், இது மாதிரி பேசும்போது மதுரையில் நான் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறேன். இந்த பொண்ணு வீட்டு வேலை செய்கிற பொண்ணு. இது யூடியூப்பில் இந்த டாக் நிறைய இருக்குது. மாற்றம் எப்படி ஆரம்பித்த கதை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். பேசி முடித்த உடனே நான் வெளில வரும்போது ஒரு பொண்ணு சொல்கிறா, அண்ணா நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும்னா அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா. அவள் யாருன்னு கேட்கும் போது தான் அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பாவோட முழு நேர வேலையை குடிக்கிறது தான். அப்போ நீ எப்படிமா படிக்கிற அப்படின்னா, நான் 4 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்றா. காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பான் அந்த பொண்ணு. தமிழில் ஒரு சேயிங் இருக்குது, 3 மணிக்கு எழுந்தால் முனிவன் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் 3 மணிக்கு எழுந்திருக்கிற பெண் குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. காலையில் 2 வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு செஞ்சுட்டு ஸ்கூல் போயிட்டு, அதேமாரி சாயங்காலம் 2 வீட்டில் வேலை செஞ்சு தம்பி தங்கச்சிங்களை தூங்க வச்சுட்டு நைட்டு படிக்கிறா. நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு. அவள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறா, ஃபீஸ் கட்டி. அவள் சொல்கிறா, நான் 1200க்கு இருக்கிறதுலே கம்மியாக வாங்கினது 1157 வாங்கியிருக்கேன், அதுக்கு கீழே வாங்கினதில்லை, கண்டிப்பாக அதுக்கு மேலே வாங்கிடுவேன் அப்படின்றா. ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, 1174 மார்க்கு. இப்போ இந்த பொண்ணு என்கிட்ட உதவி கேட்கும்போது என்ன படிக்கலாம் தான் கேட்குறாளே தவிர என்னை படிக்க வைங்கன்னு அவள் கேட்கவே இல்லை. நான் இப்போ என்ஜிஓவும் ஆரம்பிக்கல. என்னோடய விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் நானே கூப்பிட்டேன் அவளை, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், 1174. இப்போ எனக்கு இவ்வளோ படிக்க வைக்கணும்னு ஆசை. நான் வாங்குகிற சம்பளத்தில் கண்டிப்பாக ஒரு குழந்தைய என்னால் படிக்க வைக்க முடியும். ஆனால் நம்மளுக்கான ஐடியான்னு ஒன்று வரும்ல, டக்குன்னு தலையில் ஒரு கேள்வி வருது, ஒரு பொண்ணை படிக்க வச்சுருவது தம்பி, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன பண்ண போகிறேன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எது நல்லா வரும், ஊராகவே பேசுகிறோம். அப்போ என் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நிறைய கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வியாபாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வியாபார கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஒரு டாக்டரோட ஃபோன் எடுத்திங்கன்னா டாக்டர்ஸ் கான்டாக்ட் நிறையா இருக்கும். என் ஃபோன் எடுத்து பார்க்குற 2 நம்பர் தான் நிறையா இருக்குது. நிறைய ஹெச்ஆர் பீப்புளோட நம்பர் இருக்குது, நிறைய காலேஜ் சேர்மனோட நம்பர் இருக்குது. ஏன்னா இந்த காலேஜெல்லாம் அது வரைக்கும் நான் போய் ஃப்ரீயாக பேசிட்டு வந்திருக்கேன். பொன்னாடை கிடைக்கும், மொமெண்டோ கிடைக்கும். இது ரெண்டுத்தையுமே எங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. எங்கள் வீட்டுக்காரம்மா அப்படியே சொல்லுவோம், அங்கேயே நிறுத்து பொன்னாடை. அப்புறம் தான் யோசித்தேன், பொன்னாடையை வச்சு நல்ல பொன்னாடையாக இருந்தால் பாவாடை தைக்கலாம். அதனால் எங்கள் ஆஃபீஸில் இன்ஃபோசிஸ் செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங் இவங்க எல்லாருக்கும் அதை கொடுத்துருவோம். இல்லைன்னா சர்ச்சில் கொடுத்துருவோம், அந்த ஆல்டரில் போடுறதுக்கு. இந்த மொமெண்ட்டோ வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எவ்வளோ வைக்கிறது. அதனால் சொல்லுவோம், மொமெண்ட்டோ பொன்னாடை இது ரெண்டும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, பொக்கே கிடைக்கும். இப்போ நினச்சேன், இவ்வளோ காலேஜில் நம்ம போய் பேசியிருக்கோமே, ஒரே ஒரு ஃப்ரீ சீட் ஏன் கேட்கக்கூடாதுன்னு தோணுச்சு.
இப்போ சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரி சேர்மனுக்கு ரேண்டமாக கால் பண்ணி இந்த பொண்ணை பற்றி சொல்கிறேன் சார், ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கிடைக்குமான்னு கேட்டேன். அவர் யோசிச்சார். நான் சொன்னேன், சரி நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம், ஒரு சீட்டுக்கு என்ன மதிப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ட்ரைனிங் எடுக்கிறேன், அப்படி கழிச்சிருவோம், ஃபீஸை கழிச்சிருவோம் அப்படின்னு. அவர் இல்லை, அதுக்கு இல்லை தம்பி யோசிச்சுட்டு 20 சீட் தரேன் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் சொல்கிறீங்க, என்ன நீ கேட்டது ஒன்று, நான் உனக்கு 20 சீட் வருஷம் தரேன், 20 பேரை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னாரு. இப்போ எனக்கு 20 பேருக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. இப்போ என்னோட உயிர் நண்பன் ஒருத்தர் இருக்கான், ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு, ரைட். ஆர்ஜே பாலாஜி நானும் வெளியில் டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். பாலாஜி கிட்ட சொல்கிறேன், பாலாஜி இதுமாரி ஒரு காலேஜ் சேர்மன் சொல்கிறாருன்னா, அவனுக்கு ஒரு நெக்கில் அவனுக்கு அவ்வளோ நல்லவங்களாம இருக்காங்க அப்படின்னா. எப்படி 20 பேர்னா அவன் சொன்ன சூப்பர் ஐடியா வா அப்படின்ட்டு என்னை மேலே கூப்பிட்டு போனான் பிக் எஃப்எம் ஸ்டுடியோக்கு. இந்த இது போட்டுக்கோ அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டோம். இப்போ நம்ம ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணலாம், நம்ம 20 பேரை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு நீ அனௌன்ஸ் பண்ணு, அப்போ அப்ளிகேஷன் வரும். நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் இரு. ஐ பிலீவ் இன் த பவர் ஆஃப் ப்ரேயர்ஸ். இந்த வியாபாரத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தோணும், அந்த ஒரு மொமெண்ட் நம்மளுக்கு தெரியும், இந்த ஐடியா பெருசாக போதும் நம்மளுக்கு தெரியும். சம்திங் வாஸ் டெல்லிங் மீ தட் திஸ் வில் நாட் ஸ்டாப் வித் 20 kids, திஸ் இஸ் கோயிங் டு கெட் பிகர். அதனால ஒரு பேப்பர் எடுத்தேன். ஐ செட் a word of prayer and I said this will be the 5 guiding principles with which we will start மாற்றம் ஃபவுண்டேஷன். தமிழில் தான் பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. மாற்றம் ஃபவுண்டேஷன் பேர் எழுதிட்டேன் மேலே. அப்போது முதல் விஷயம் எழுதினேன், என்கிட்ட ஒரே ஒரு சீட் தான் இருக்குது, அந்த ஒரே ஒரு சீட்டை நான் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஓகே, ஸோ ஈவன் டுடே மாற்றம்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிவன் டு பேரண்ட்லெஸ் சில்ட்ரன். ரெண்டாவது, பெண் குழந்தைங்க படிக்கணும். ஸோ பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மூணாவது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், விஷுவலி சேலஞ்ச்ட், ஆர்த்தோபெடிக்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள், இது மாதிரி சேலஞ்ச் குரூப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு லைனாக எழுதிட்டே வரோம். நாலாவது அஞ்சாவது ரொம்ப யூனிக்காக எழுதினேன். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட வந்து நான் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை எப்படி பார்ப்பீங்க? இவன் சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறேன் அப்படின்ட்டு உண்டியலை குளிக்கிட்டே வருவான், இவன் யாருக்காவது டொனேஷன் கேட்கவே வருவான் அப்படின்னு தான் என்னை பார்ப்பீங்க. நான் இப்படிலாம் வந்தேன்னா என்னை என்ஜிஓ ஃபவுண்டர்னு ஒத்துக்கவே மாட்டீங்க. தாடி வச்சிருக்கணும், குர்த்தா பைஜாமா போட்டிருக்கணும், ஒரு ஜோல்னா பை போட்டு 60-65 வயசு ஆயிருக்கணும் எனக்கு. யங்ஸ்டர்லாம் யாராவது என்ஜிஓ ஆரம்பிச்சான்னு சொன்னால் இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க, ரைட். எனக்கு 47 வயசு ஆகுது. நான் என்ஜிஓ ஆரம்பிச்சு 11 வருஷம் ஆகுது. ஏன்னா ஐ டென்ட் பிலீவ் இன் திஸ் கான்செப்ட், மேக் இட் பிக். 60 வயசு ஆகி ரிட்டையர் ஆன பிறகு என்ஜிஓ அதெல்லாம் நடக்காதுங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா டூ இட் நவ், அவ்வளோதான். அப்போது நாலாவது விஷயம் என்னத்தை எழுதுனேன், யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி பைசா வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும். ஐயா இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், நீங்கள் எப்படியாவது ஃபீஸ் கட்டுங்க, பைசா ரொம்ப முக்கியம், இன்றைக்கும் தேவை தான். அப்போ கான்டாக்ட்ஸை வச்சே நம்மளால் சீட்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு. அஞ்சாவது ஒரு விஷயம், இதான் நான் ரோட்டிலேருந்து கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம், நம்மக்கிட்ட உதவி வாங்குறவங்களுடைய புகைப்படமோ வீடியோவோ வெளியில் போடவே கூடாதுன்னு தெளிவாக இருந்தோம். தேர் ஹாஸ் டு பி டிக்னிட்டி இன் கிவிங். ஸோ இன்றைக்கி மாற்றமில் படிக்கிற எந்த குழந்தையோட புகைப்படமோ வீடியோ வரைக்கும் வெளியில் விட்டதே கிடையாது. இப்படி ஆரம்பித்த ஃபவுண்டேஷன் தான் 20 குழந்தைங்களை வச்சு ஆரம்பிச்சது. இன்றைக்கி 52 கல்லூரி யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் தமிழ்நாடு, 3365 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எது தெரியுமா இன்ட்ரெஸ்டிங்? இதில் 95% ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ், 80 விழுக்காடு கேர்ள்ஸ், 727 பேருக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு 1200 பேருக்கு சிங்கிள் பேரண்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் நர்சிங் ஸ்டூடெண்ட், முதல் திருநங்கை செவிலியர் மாற்றமுடைய ஸ்டூடெண்ட், 17 பேருக்கு கண் பார்வை கிடையாது, இன்னைக்கு டீச்சர்ஸாக இருக்காங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விதை எங்கே போடுறதுன்னு பார்த்தா ரோட்டரியில். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கியூரியஸாக இருக்கும்ல, இந்த முதல் பொண்ணு என்ன ஆச்சு, அவளோட பேர் மட்டும் சொல்கிறேன். அவள் பேர் மலர்கொடி. மதுரையில் பார்த்த அந்த பொண்ணு மலர்கொடி கரண்ட்லி ஒர்க்ஸ் ஃபார் அ கம்பெனி கால் அமேசான். அமேசான்ற கம்பெனியில் பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்காங்க. இன்றைக்கி நான் போட்டிருக்க சட்டை நல்லா இருக்கா? இந்த சட்டை என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கி கொடுத்த சட்டை. இப்போ முக்கால்வாசி ப்ரோக்ராமில் போகும்போது இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் மாத சம்பளத்தில் நான் எப்போதுமே கேட்பேன், முதல் மாத சம்பளத்தை என்ன பண்ணேன் அப்படின்னு. விதவிதமாக கதை சொல்லுவாங்க. அதில் அப்பா அம்மா இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு நான் தானே அப்பா, அதனால் இன்வேரியபிளி எனக்கு ஒரு சட்டை கிடச்சிரும். அவங்க சொல்லுவாங்க, சார் நான் வாங்கி கொடுத்த சட்டையை தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகணும். இப்போ போன வாரம் நான் எங்கள் அலுமினை மீட்டில் கேட்குறேன், நீ முதல் மாத சம்பளத்தை என்னடா பண்ண அப்படின்னு. அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, சார் இப்போல்லாம் ஹோட்டலுக்கு போனால் மெனு கார்டை ரைட் சைடில் நான் பார்க்குறதே கிடையாது அப்படின்னா. எனக்கு புரியல, ரைட் சைடில் என்னம்மா பார்க்குறதே இல்லை அப்படின்னா, விலையை பார்க்குறதே கிடையாது, எனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுறேன். நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார் ஹோட்டலுக்கு, கூட்டிகிட்டு போய் எல்லா ஐட்டமும் பார்த்துட்டு, இந்த ஹோட்டலில் இட்லி மாதிரி சூப்பராக எதுவுமே இருக்காது அப்படின்னுவார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இட்லி தான் வாங்கி தர முடியும், அவ்வளோதான் பைசா இருந்துச்சு.
இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறேன். நான் கூரை வீடு சார், ஷெட்டு போட்டிருக்கேன். சொந்த வீட்டில் எங்கள் ஊரில் மதிக்கவே மதிக்க மாட்டானுங்க எங்கள் அப்பா அம்மாவை. இன்றைக்கி சொந்த வீடு கட்டியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் போது கல்வி என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அதுதான் ஒரு பொண்ணு சொல்கிறா, ரெஸ்பெக்ட் இருக்குது சார். இன்ஜினியர் வீடு, இந்த பொங்கல் 17, 18, 19 எங்களோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் ஒரு பொண்ணு பேச போகிறா. அவள் சொன்ன விஷயம் நேற்று சொல்கிறா என்கிட்ட, எங்கள் ஊருக்கு இன்றைக்கி வரைக்கும் பஸ் வரல. எங்கள் ஊருக்கு வர ஒரே ஒரு இண்டிகா கார் என்னை பிக் பண்ணுறதுக்கு வர கேபு. எந்த ஊரில் பஸ்ஸே வராத ஊர்லேருந்து அடுத்த மாதம் ஜப்பான் போகிறா, ஹிட்டாச்சியில் போய் படிக்கிறதுக்கு. ஒரு பொண்ணு பேர் வேண்டா, ஏன் வச்சு பாருங்க, பொண்ணுக்கு பேர் வேண்டா. நான் கூட நினச்சேன், என்னடா பேர் வச்சுருக்கீங்க, வேண்டான்னு யாராவது பேர் வைப்பாங்களா அப்படின்னு. ஸ்டைலாக இருக்கே போகிற பேர் வேண்டா அப்படின்னு. அப்படி பார்த்தா அவங்க அப்பா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பொண்ணுங்க, ரெண்டாவதும் பொண்ணு, மூணாவது பையன் பிறக்கும்னு நினச்சேன், அதுவும் பொண்ணாக பிறந்துருச்சு, அதனால் வேண்டான்னு பேர் வச்சோம். பெத்த குழந்தைக்கு வேண்டான்னு பேர் வைப்பீங்களா? எனக்கு அந்த அப்பா தலையில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டணும் போல இருந்தது. அப்போ அந்த குழந்தைய கேட்குறேன், ஏமா உனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கஷ்டம் இல்லையா? கிண்டல் பண்ணியிருக்காங்க சார், கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஹியூமன் ரிசோர்ஸியான்னு ஒரு கம்பெனியில் டோக்கியோவில் இருக்கா இன்னைக்கு. அவள் போன மாதம் வரா சென்னைக்கு. அவள் பிளேஸ் ஆனது ஹிந்து நாளிதழ் கவர் பண்ணுறாங்க. கேர்ள் நேம்டு வேண்டா நவ் இஸ் அன் ஐடி இன்ஜினியர் இன் ஹியூமன் ரிசோர்ஸியா இன் ஜப்பான் போட்டு. அப்போ இங்கே வரும்போது அவகிட்ட நான் கேட்குறேன், பேரை மாற்றிலாடா செல்லம் உனக்கு அப்படின்னு கெசட்டில் கொடுத்து. அவள் என்கிட்ட இங்கிலீஷில் கேட்குறா, சார் வாட்ஸ் இட் இன் எ நேம், பேரில் என்ன சார் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறோன்றது தானே. ஐ கேன் கிவ் யூ கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ். நம்ம எல்லாரும் என்ஜிஓ ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரோட்டில் யாரோ ஒருத்தன் கஷ்டப்படுறான், உங்கள் வீட்டில் ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ டிரைவராக இருக்கிறவங்க, உங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க, யாரோ ஒரு குழந்தைய கஷ்டப்படுது, உங்களால் படிக்க முடியலன்னா எங்களை மாதிரி என்ஜிஓஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. மாற்றம் ஃபவுண்டேஷன் மாதிரி, அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி எத்தனோ என்ஜிஓஸ் இருக்குது. வி வில் டேக் கேர் ஆஃப் இட். முடிஞ்ச அளவுக்கு, அதாவது உங்கள் அதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீக்கர் சொல்கிற மாதிரி, நல்லவங்க கையில் பணம் சேர்ந்துச்சுன்னா அது நல்ல காரியத்துக்கு போகும். அதனால தான் ரோட்டியில் இருக்க நீங்கள் எல்லாரும் நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க. ஐ லிவ் மை லைஃப் வித் ஒன் சிம்பிள் பிரின்சிபல், லேர்ன், ஏர்ன், ரிட்டர்ன். ஐ ரிப்பீட், லேர்ன், ஏர்ன், ஜஸ்ட் ரிட்டர்ன். அதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய பங்காக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. இட் வாஸ் such a pleasure talking to you. Thank you.